அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாத திருவாதிரை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆருத்ரா தரிசனம் என்பது இறைவன் எவ்வளவு எளிமையானவர், பக்தருக்காக எந்த அளவிற்கு இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவர் என்பதை உணர்த்தும் விரத நாளாக மார்கழி திருவாதிரை தினம் உள்ளது. இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு அவரது அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மார்கழி திருவாதிரை என்பது நடராஜர் வழிபாட்டிற்குரிய நாளாகும். இந்த நாளில் சிவனை மனதார நினைத்து வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வணங்க வேண்டும். சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். இந்த நாளில் ஆடல் அரசரான நடராஜ பெருமானின் தரிசனத்தையும் அருளையும் பெற வேண்டிய அற்புதமான நாள் என்பதால் இதற்கு ஆருத்ரா தரிசனம் என்றும் பெயர். சிவபெருமானின் நடராஜ ரூபத்தில் வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அவற்றில் மகா அபிஷேகம் என சொல்லக்கூடியது மார்கழி மாத திருவாதிரையில் நடைபெறும் அபிஷேகம்தான். சேந்தனார் என பக்தனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததன் அடையாளமாக கொண்டாடப்படும் திருநாளே இந்த ஆருத்ரா தரிசன திருநாளாகும். இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது மார்கழி திருவாதிரை நாளில் நாமும் ஈசனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருக்கும் முறை ஏற்படுத்தப்பட்டது. அதேபோல் பெண்கள் தங்களின் கணவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என இவற்றுக்கெல்லாம் இந்த நாளில் விரதம் இருப்பது வழக்கமாக உள்ளது. இந்த நாளில் பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொண்டு மாங்கல்ய நோன்பு இருப்பது வழக்கத்தில் உள்ளது. இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் திருநாள் இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. ஜனவரி 12ஆம் தேதி காலை 11:47 மணிக்கு துவங்கி ஜனவரி 13ஆம் தேதி காலை 11:23 வரை இந்த திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் காலை நேரத்தில் இன்று திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதோ அந்த நாளில்தான் அபிஷேகம் நடத்தப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில்தான் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். திருவாதிரை விரதத்தை 2 விதமாக கடைபிடிப்பது வழக்கம். ஒன்று, திருவாதிரை நட்சத்திரம் துவங்கியதில் இருந்து விரதம் இருந்து நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது. மற்றொன்று, நடராசருக்கு அபிஷேகமான பிறகு அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலையில் பௌர்ணமி திதியில் விரதத்தை நிறைவு செய்வது வழக்கத்தில் உள்ளது. அவ்வளவு கஷ்டமான இந்த விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக பிடிக்க வேண்டும். இதில் யாருக்கு எந்த முறை வழக்கமோ அல்லது சௌகரியமோ அந்த முறையில் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம். திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து வீட்டில் எண்ணெய், சீக்காய் ஆகியவற்றை பெரியவர்கள் கையால் வைத்துவிட சொல்லி குளிக்க வேண்டும். மஞ்சள் தேய்த்து குளித்து வழக்கம் இல்லாதவர்கள் அன்று கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும். குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து காலையில் சிவபெருமானுக்கு களி படைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் வழிபட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனுக்காகவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு முடிந்தவரை உபவாசம் இருந்து முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம். திருவாதிரை என்று காலையிலேயே தாலி சரடு மாற்றிக்கொள்பவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். சமீபத்தில் தான் தாலி சரடு மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூல் மற்றும் வைத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். அன்று மட்டும் அதை அணிந்து கொள்ளலாம். அதேபோல் திருவாதிரை விரதம் அன்று காலையில் அதிரசத்திற்கு மாவு சேர்த்து வைத்து விட வேண்டும். மாலையில் 21 அதிரசம், 21 வடை, 21 சுயம் மற்றும் ஆகியவற்றுடன் 21 வகையான காய்கறிகள் செய்யப்பட்ட உணவுகள் சமைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டு வர கணவன் சாப்பிட்ட பிறகு பெண்கள் சாப்பிட்டு பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். 21 எண்ணிக்கையில் நீங்கள் இதனை செய்ய முடியாதவர்கள் தங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செய்து பலனை வழிபடலாம். மார்கழி திருவாதிரை அன்று ஒருவர் மனமுருகி சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் அருளுடன் அம்பிகையின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். அனைத்து விதமான நலன்களும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தினருக்கும் கிடைத்து திருமணம் போன்ற தடைகள் நீங்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை அமையும்.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.